ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படி தேவ சமூகத்திலே சந்தோஷத்தோட நம்ம நடத்தி வந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, ஆமென், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரை ஆராதித்து அவரிடத்திலிருந்து ஆமென் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த நாளில் இந்த இடத்திலிருந்து நாம் திரும்ப போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆசையா எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆசையா எழுந்தருளி இருக்கிறார். அவர் எனக்காக கிரியை செய்ய அவருடைய மகிமையான கண்கள் என்னை உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி கண்களை மூடி இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி ஆமென். அவர் மகத்துவமான தேவன், அவருடைய கிரியைகள் மகத்துவமானது. மகத்துவத்தை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறவர், மனுஷனுடைய சிந்திக்க அப்பாற்பட்டவைகளை செய்து முடிக்கிற கர்த்தர், மனுஷன் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாய் கிரியை செய்கிறவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை, ஒரு மனுஷனையும் கர்த்தர் வெறுமையாய் திரும்ப விடுகிறது இல்லை. ஆமென். இந்த கால வேளையில எல்லாரும் சத்தத்தை பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆமென், வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வலோக சக்கராதிபதிக்கு முன்பதாக ஆமென் நம்முடைய இருதயங்களை திருப்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord, thank you Jesus. ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்து வீழையிலும் கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்து வேலையிலும் கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் ஹல்லேலூயா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே உயர்த்தி ஒளித்து வைத்தீரே, உம் வேலைக்காகவே. கண்மணி மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் இந்நாவில் தந்தீரே. கண்மணி மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும்
இனி கீழே விழவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ இனி கீழே விழவில்லை. மெதுவான தென்றல். அப்படியே எல்லாரும் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கர்த்தரனை தமது தோள்களின் மேல் என்னை தூக்கி சுமந்து நடத்தி கொண்டிருக்கிறா. ஆமே. சத்துரியனை விழ தள்ள எத்தனைத்த போதிலும் சத்துருவின் இஷ்டத்திற்கு விட்டு கொடாமல் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறா. நல்ல சுகத்தை தந்து, பலனை தந்து, ஆரோக்கியத்தை தந்து என்னை ஜீவனோடு சுகத்தோடு நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற தேவ ஜனங்கள் அப்படி கரங்களை தட்டி நன்றி நிறைந்த இருதயத்தோடு சுகத்தை தந்து என்னை நடத்தினீரே, பலனை தந்து என்னை நடத்தினீரே. என்னை தீமைக்கு நீர் விட்டு கொடுக்கலே ஆண்டவரே, சத்துருவின் இஷ்டத்திற்கு என்னை விட்டு கொடுக்கலே அப்பா. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தகப்பனிலும் மேலாய் பாசம் வைத்தீரே, தகப்பனிலும் மேலாய் பாசம் வைத்தீரே. ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்ளுகிற நல்ல தெய்வமே. எஸ் ஜீசஸ், ஜீசஸ். பாசம் வைத்தீர். ஓ ரகதல ஸ்ரீஹரதனர. ஆமென், 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 ஆமென். ரீகபலபோ சந்துராதனரகசிய, ரீகபலபோ சந்துராதனர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி நல்ல இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி நடத்தி வந்தார் தேவன். என்னை நடத்தி வந்தார். அவர் என்னை ஜீவனோடு வைத்தார். ஆமென், ஆமென். அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க எனக்கு பலனை தந்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஆமென். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நல்ல கரங்களை தட்டி அப்படி மகிமைப்படுத்த துவங்குவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தோள்களில் எங்களை தூக்கி சுமக்கிற நல்ல தெய்வமே. ஆமே. தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே தூக்கி சுமக்கிறது போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தமது ஜனத்தை தூக்கி சுமந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தீவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரூஃபா எந்தன் தேவன், இந்நாளில் ஜெயம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், இந்நாளும் ஜெயம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தீவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், இந்நாளும் ஜெயம் தருவீரே. சத்தமாய் யெகோவா ஈரே எந்தன் தேவன், தீவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவா ராஃபா எந்த தேவன், இன்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளி பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். நல்ல சத்தமாய் மரண இருளி பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தீமைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், இன்னாலும் ஜெயம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தீமைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், இன்னாலும் சுகம் தருவீரே. சொல்வோமா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தீமைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், இன்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து சொல்வோமா எல்லாரும், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் நல்ல சத்தம் உயர்த்தி தேவைகளை சந்திக்கிறவர் யெகோவா ராஃபா, அவர் சுகம் தருகிறவர். யெகோவா ஹோசேனு, அவர் உருவாக்குகிற கர்த்தர். ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், இந்நாளும் சுகம் தருவீரே. சொல்லிக்கொண்டே யெகோவா ஈரே என்று சொல்லுங்க. அப்படியே ஆண்டவரை ஒருவர் கூட மௌனமா இருக்க கூடாது. எல்லாருடைய சத்தமும் தேவனுக்கு நேராக. யெகோவா ஈரே, நீர் என்னுடைய யெகோவா ஈரே, என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீர், என்னுடைய காரியத்தை நீர் பார்த்துக் கொள்வீர். நான் அஞ்சிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், எதை நினைத்தும் திகைக்க மாட்டேன். என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன், தீமைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், இன்னாலும் சுகம் தரும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே ஒரு முறை கூட மரண இருளின் பள்ளத்தாக்கில் மரணமே வந்தாலும் நான் அஞ்சிட மாட்டேன். எனக்கு ஜீவனா இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க சகோதரா, அப்படி சத்தம் உயரட்டும். சகோதரி, உங்க சத்தம் உயரட்டும். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் ஆமென். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா
சிகரதரரா சிகமன ஹஸ்யாதனரா ஆமென் 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 யெகோவா ஈரே யெகோவா ஈரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே ஆமென் 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 மோசேக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார் உன் பிதாக்களின் தேவனிற்கு ஆமென் நான் யெகோவா ஈராய் வெளிப்பட்டேன் யெகோவா ஈராய் வெளிப்பட்டேன் உனக்கு நான் யெகோவா ஈராய் சர்வ வல்லமை உள்ளவராய் உனக்கு நான் வெளிப்படுவேன் என்று ஆமென் யெகோவா யெகோவா என்றால் அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறார் யெகோவா ஷாலோ யெகோவா ஷம்மா யெகோவா ரொபேனா ஹalleluya அவர் சுகமாக்குகிற கர்த்தர் உருவாக்குகிறவர் எஸ் ஜீசஸ் கர்ப்பத்தின் கனிகளை உருவாக்குகிறவர் மரித்த கர்ப்பத்தை உயிர் பெற செய்கிறவர் அவர் உயிர் கொடுக்கிறவர் எஸ் ஜீசஸ் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா இந்த தேவன் இன்னாலும் ஆமென் மரண இருளை பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கையிட்டு என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் 1000மோ 10000மோ வந்தாலும் அது ஒன்றுமே சேதப்படுத்த மாட்டாது என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என் துணையாளர் என்னோடு இருக்கிறார் என் ஆத்துமனேசர் என்னோடு இருக்கிறார் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எதை நினைத்தும் அஞ்ச மாட்டேன் எதை கண்டும் பின்வாங்க மாட்டேன் ஆமென் தாவீது கோலியாத்திற்கு முன்பதாக விசுவாசத்தோடு ஆமென் நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய் நானும் நீ நிந்திக்கிற அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருந்தி நிற்கிறேன் என்று விசுவாசத்தோடு ஆமென் 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 ஓ ரிகபரமோ ஷபலதுரனா எஸ் ஜீசஸ் ஜீசஸ் 10000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன் யெகோவா ஈரே என்ற தேவன் தீமைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா இந்த தேவன் இன்னாலும் சுகம் தருவீரே கரங்களை தட்டி உன்னதமானவருக்கு துதி கன மகிமையை செலுத்த துவங்குவோமா துதிகளுக்கு பாத்திர எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர மகிமை அவருக்குரியது கனம் அவருக்குரியது thank you Jesus thank you Lord thank you Holy Spirit thank you Holy Spirit thank you Holy Spirit amen 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 hallelujah 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 ஆமென் சாலமோன் தேவனுக்காக ஆலயம் கட்டி முடித்த பின்பதாக சாலமோன் தேவனை நோக்கி பேசுகிறான் தேவனை நோக்கி வார்த்தைகளை அப்படி ஆண்டவருக்கு நேராக சொல்ல துவங்குகிற ஆண்டவரே நீர் பரலோகத்திலிருந்து இந்த ஆலயத்திலே உம்முடைய ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஊற்று கவனித்து கேட்கணும் ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கணும் ஆண்டவரே ஆமென் உம்முடைய ஜனங்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை நினைத்து தங்களுடைய காரியத்தை நினைத்து உணர்வடைந்து உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீங்க செவி சாய்க்கணும் ஆண்டவரே அப்ப உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீ செவி சாய்த்து உம்முடைய பலத்த கரத்தினாலோ ஓங்கிய புயத்தினாலோ உம்முடைய மகத்துவமான நாமத்தினாலோ உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்கிற அதிசய ஆச்சரியங்களை உம்மை அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கிற அந்த அந்நியர் ஜனங்கள் கண்டு ரட்சிக்கப்படாத புறஜாதியார் கண்டு அவர்களும் உம்மை தேடி வந்து உம்முடைய சமூகத்திலே தங்கள் விண்ணப்பங்களையும் தங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை உமக்கு நேராய் ஏறெடுக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார் ஆமென் ஆமென் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து அந்த சத்தத்தை அப்படியே கவனித்து கேட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கு தேவ ஜனங்கள் அவருடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க உங்க இருதயம் ஆண்டவரை நோக்கி எந்த காரியத்திற்காக கெஞ்சுகிறதோ எந்த காரியத்தில் உணர்வடைந்து அவருடைய
சமூகத்தில் கேட்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஆச்சரியமானவைகளை செய்து, ஆமென், உங்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை புறஜாதியார் கண்டு, ரட்சிக்கப்படாதவர்கள் கண்டு, இவரே தேவன், இவரை போல் வேறு ஒரு தேவன் இல்லை என்று அவர்களும் தம்மை தேடி வரும்படியாக, கர்த்தரை தேடும்படியாக அடையாளங்களை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லி சாலமோன் ஜெபிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. காளைகளையும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் அவங்க பலி செலுத்த கர்த்தர் அவர்கள் மேல அந்த ஆலயம் முழுவதுமாக கர்த்தருடைய மகிமை அப்படியே நிரப்ப துவங்குகிறது. ஆசாரியர்களால் நிற்க கூடாத தேவ மகிமை. அப்போது சாலமோன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க துவங்குகிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதே ஆராதனை தேவனுக்கு கொடுக்க போகிறோம். ஆமே, நம்ம ஆராதிக்க நீங்க அப்படியே ஆண்டவருக்கு துதியும் பலியும் செலுத்தி கொண்டே இருக்கணும். உங்க துதி பலிகளை அவர் அங்கீகரித்து இந்த ஆலயத்தை தமது மகிமையினால் அவரை மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற கர்த்தர், ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கணம் பண்ணுகிற கர்த்தர், ஊழியக்காரர் உங்களை எப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார்களோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் ஆமென்றும் ஆமென் என்று வந்து பழிக்கிறதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு அன்றைக்கு சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு செலுத்தினார். இன்றைக்கு நாம் நம்முடைய உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை, நம்முடைய உதடுகளின் பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அன்றைக்கு காளைகள் அடிக்கப்பட்டது. இன்றைக்கு நாமே நம்மை பலியாக ஒப்பு கொடுத்து நாமே கர்த்தருக்கு பலிகளாக மாறுகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நான் பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார் ஆசாரியர்களிடத்தில். ஆமே, ஆட்டுக்கடாவின் முன்னம் தொடையை கொண்டு வந்து என் சமூகத்தில் பலி செலுத்து என்று. ஆட்டுக்கடாவுடைய முன் தொடையை ஆண்டவர் ஏன் கேட்கிறார் அப்படின்னா, உன் மாமிசத்தை முழுவதுமாக என் சந்நிதியில வைத்து எனக்கு பலி செலுத்து, உன் மாமிசத்தை முழுவதுமாக என்னுடைய பாதத்துல வைத்து விடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு உன்னில் நான் கிரியை செய்யணும், உன்னில் நான் மகிமைப்படணும், உன்னில் நான் இருக்க வேண்டும், உன்னை கொண்டு நான் செயல்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். எவர்கள் ஒப்பு கொடுப்பீர்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் செயல்பட துவங்குகிறார். எவர்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில அவர் வெளிப்பட துவங்குகிறார். இனி நீ வேறு நான் வேறு அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இருவரும் ஒன்றாகும்படி உன்னை என் பலிபீடத்தில் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகவரவலவோ சந்துராதனரா, ரிகவரவலவோ ஷபலதுரா, ரகவமனகரா திகவரவலவரவோ, ரிகவரவோ ஷபலதுரகசியாதனரா. அப்படி கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு நேராக ஆமென், பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் பரனே, ஆமென், என்னை ஏற்றுக்கொள்வீராக. யாரும் மௌனமா நிற்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் மட்டும் எல்லாரும் உங்க உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்த துவங்குங்க. கர்த்தர் ஏற்றுக்கொள்ள துவங்குகிறார். அவருடைய மகிமை இன்றைக்கு ஆலயத்தை மூடும். அவருடைய வான் மகிமை இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை மூடும். இதோ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்கள் விண்ணப்பங்களை சத்தத்தை கேட்டு தமது பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகத்துவமான நாமத்தினாலும் அவர் தமது கை வல்லமை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உனக்கு செய்கிற ரட்சிப்பை உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு அவர்களும் தேவனை துதிப்பார்கள். இன்றைக்கு ஒரு அளவில்லாத ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது. ஆமென். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் கர்த்தர் இன்றைக்கு தமது ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னிடத்தில் கர்த்தர் தந்த வார்த்தை, ஆமென், ஆமென், நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதோ
தமது ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சித்தமுள்ளவராய் எழுந்தருளி இருக்கிறார். நீங்க இன்றைக்கு பலி செலுத்தி செலுத்தி அவருடைய இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். எதை நினைத்தும் கலங்காதே சகோதரா, எதை கண்டும் திகையாதே சகோதரி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ வெறுமையாய் போவது இல்லை. உன் கையின் பிரயாசங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படும். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஆமென், ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக என் சமூகத்தில் உன்னை கொண்டு வந்தேன் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி சத்தத்தை உயர்த்தி ரிகமனா ஷகரதனரா பலியை செலுத்துங்க. அப்படியே உதடுகளின் காலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை உற்சாக பலிகளாய் செலுத்தி ஆமென், 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 ஆமென். நல்ல முதியோர்கள் பின்பதாக சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்க துவங்குங்க. ஒருவரும் மௌனமா நிற்க வேண்டாம். ரிகமலபோ ஷபலதரா இந்த கணம் அவருடைய ஜனத்திற்குரியது. இந்த ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்திற்குரியது. ரிகமலா ஷகரமனா ரிகமலபலபரதுனா ரிகமலபோ ஷபரதனா ரிகமலோதரகசியாத்தனரா ரிலாகமரதனரா ரிகமபபலஷிகமபனா ரிகமலபலபோ ஷபலதனா ரிலச்சஸ் கைடக ரகதானோ ரிகமலபௌட்டி அதிகாரதனோ சந்துரே ரிகபல்பௌ டந்தரகத்தியா ரிகபல்பௌ ஷபலதுனா லி ரகதன் கே ரகத்தியாத்தனரா ரிகமனோ ஷகதல்கே ரி ரச்சஸ் கைடக ரகதானா ரிவலபௌட்டி ஆரவலபௌ ரப்தர ரகசியாத்தனரா. Hallelujah, 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 hallelujah. Oh, raka ba 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 la ta ba na recover bala ba shabala bara bala ba recover ba ba la ka da ra da ra da na ra shika la da ra recover ba la ta rahandara dira bala ba ri dandara dira ga tara ba ushara bara recover bala ba shabala dira la da se ka mana handara na na recover ba lika bauda ra bala bara ri bala da ra na ga siat ka da ra ga shia. ஆமென், 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 ஆமென். ஒவ்வொருடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அக்கினி ஜுவாலைகளாக பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறது. அக்கினி எப்படி பற்றி எரியுமோ அக்கினியிலிருந்து புகை எழும்போது போல ஜெபங்கள் ஒவ்வொன்று பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தப்படுகிறது. சுகந்த வாசனையாக நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறவா மோ ரிகமலபோ ஷமனதினரா. ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதோ இதோ ஆமென். முழு இருதயத்தோடு ஓசையுள்ள கைத்தாளத்தோடு பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு பணிந்து குனிந்து அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவருக்கு துதி பலிகளை செலுத்த துவங்குவோம். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவரை போல் கிரிய செய்யத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய பலத்த மகிமை மூடுகிறது. இதோ இதோ இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்த அதே தேவ மகிமை இன்றைக்கு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென் கர்த்தருடைய மகிமை மூட துவங்குகிறது. கர்த்தருடைய மகிமை மூட துவங்குகிறது. இனி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதோ கர்த்தர் தமது மகிமையினாலே சூலப்பாளையம் இறங்குகிறார். ரிகபபல சிகரபனதன ஊட்டமன தரதிரபலஷ ரிகபபபலதனா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, முத்து உலகத்தை ஆள்பவரே,
எங்கள் இதயத்தில் வாழ்பவரே, வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, இந்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். ஆமென். வானங்கள் உம்முடையது, பூமியின் அஸ்திபாரங்கள் உம்முடையது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தாவே. ஆமென். வானங்களை ஜானளவாய் அளக்கிறவரே, பூமியின் மண்ணை உம்முடைய மரக்காலில் நிறுத்துகிற கர்த்தாவே, பர்வதங்களையும் மலைகளையும் உமது துலாக்கோலால் நிறுத்துகிற கர்த்தாவே, நீர் பெரியவர். உம்முடைய ஆவியை அளவிடத்தக்கவன் யார்? உம்முடைய கரத்தின் கிரியைகளை அளவிடத்தக்கவன் யார்? உமக்கு பிரியமானதை செய்யும்படியாக, ஆமென், உமக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு தேவ மகிமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. அப்படியே இருக்கிற இடத்துல இருதயத்தை தேவனுக்கு கொடுத்து வேதம் சொல்லுகிறது. சாலமோன் ஜெபிக்கும் போது, ஆமென், ஆண்டவரே, என் ஜனங்கள் தங்கள் வழிகளில் செய்த தவறுகளை நினைத்து, தங்கள் வாழ்க்கையில் செய்த தப்பிதங்களை நினைத்து உணர்வடைந்து உம்முடைய சமூகத்துல வரும்போது நீங்க அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாமே தடையா இருந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாமே இடைஞ்சலா இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் அவர் நமக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ஆமென். அவர் உங்களை இரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்க வழிகளை விட்டு நீங்க திரும்பும் போது கர்த்தர் தமது பிரியப்படுகிற வழியில, ஆமென், உங்களுடைய பாவ வழிகளை விட்டு, உங்க பாவ எண்ணங்களை விட்டு, உங்க பாவ சிந்தைகளை விட்டு நீங்க திரும்பி தேவனை சேவிக்க துவங்கும் போது அவர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் துவங்குகிறார். இதுதான் வேதம். வேதம் இவ்வனமாக தான் வலியுறுத்துகிறது. இதற்கு மீறின கட்டளை இல்லை. ஆமென். அப்படி தேவ சமூகத்தில் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் உங்க வழிகளை சற்று சிந்தித்து, மன்னிக்க முடியாத இருதயம், குற்றம் சாட்டுகிற இருதயம், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியத்தை சொல்லி சொல்லி பாவத்தை மன்னிக்காம அந்த கல்லான இருதயம், ஆமென், நீங்க எப்படி மன்னிக்கிறீர்களோ அப்படி உங்களுக்கும் மன்னிக்கப்படும். நீங்க எப்படி இறங்குகிறீர்களோ அப்படி உங்களுக்கு இறங்கப்படும். ஆமென். அவர் உத்தமனுக்கு உத்தமர், புனிதனுக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவர். அவர் உங்கள் உத்தம குணத்தை அறிந்திருக்கிறார். அவன் இருக்கிற இடத்துல உங்க கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நான் எதெல்லாம் செய்தேன்,
என் வழிகளில் நான் என்ன எல்லாம் அவருக்கு பிரியமில்லாம நடப்பித்தேன், அதை உணர்ந்து அவருடைய சமூகத்துல நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. ஓ ஹல்லேலூயா. தவறு செய்த ஒரு சிறு பிள்ளை அப்பாட்ட போய், அப்பா நான் இந்த தப்பு செய்தான்ப்பா, மக்களை இனி நீ அதை செய்யாத, நீ இனி நல்ல பிள்ளையா இருக்கணும்னு அப்பா தட்டி கொடுத்து திரும்பவும் ஒரு தருணம் கொடுக்கிறது போல இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க விரும்பாத சில காரியம் என்னிடத்துல இருக்கு ஆண்டவரே, சில அசுசி என்னிடத்துல இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் பாளையத்துல உலாவி உன் சத்துருக்களை எல்லாம் உன் பாதப்படியாக்கி உன் பாதத்துக்கு கீழாக்கி போடும்படி உன் பாளையத்தை நான் உலாவுகிறேன், உன் பாளையத்துல நான் உலாவுகிறேன், உன் வீட்டுல நான் உலாவுகிறேன், உன் எல்கைகளை நான் உலாவுகிறேன். நான் உன் எல்கைக்குள்ளாய் உலாவும் போது, உன் வீட்டிலே நான் உலாவும் போது, நீ வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்திலே நான் உலாவும் போது, உன்னிடத்தில் ஏதாகிலும் ஒரு அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு நான் விலகாதபடிக்கு, உன்னை விட்டு நான் நீங்காதபடிக்கு உன் பாளையத்தை பரிசுத்தப்படுத்து, உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்து, உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து, உன் எல்கைகளை பரிசுத்தப்படுத்து. அப்பொழுது நான் உன் பாளையத்துக்குள்ளாய் உலாவி ஆமே ஆமே உன் சத்துருக்களை உன் பாத படியாக்கி போட்டு உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் விரும்புகிற காரியம். உங்க பாளையத்துல உலாவணும், உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களிடத்தில் எந்த ஒரு அசுசியும் கண்டு அவர் உங்களை விட்டு பின்வாங்கி போக கூடாது, உங்களை விட்டு தூரம் போக கூடாது. ஆமென். அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஏன் கர்த்தர் இன்னும் ரட்சிக்காமல் இருக்கிறார்? ஏன் இன்னும் கர்த்தர் விடுவியாமல் இருக்கிறார்? உன் மாறுபாடான வழிகளை விட்டு நீ திரும்பாமல் இருக்கிறதினால் அல்லவோ. திரும்பு தேவ ஜனமே, உணர்வடைந்து நில்லு. இன்றைக்கு கர்த்தருனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அவரிடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்று ஆமென் 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கும்போது எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது. அப்படி ஒப்பு கொடுங்க. நீங்க தான் உங்க இருதயம் திரும்பும் போது இருதயத்திற்கு தக்க அவர் பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க உண்மையான வழிகளுக்கு தக்க அவர் கிரியை செய்கிறார். உங்க உண்மையான மனம் திரும்புதலுக்கு தக்கதாய் அவர் கிரியை செய்கிறார். ஆமென். மனம் திரும்பு ஆத்துமாவே, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை காண்பாய், நீ சுகத்தோடு வாழ்கிறதை காண்பாய். ஆமென். உன் வாழ்க்கை கட்டப்படுகிறதை காண்பாய். இளைய குமாரன் தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து தன்னுடைய பாவ வழிகளை விட்டு தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தது போல ரிகபல ஷகரதனரா. ஆமென் 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 ஹல்லேலூயா. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும். இருதயத்துல என்ன வைத்திருக்கிறீங்கிறது உங்களுக்கு உங்க தேவனுக்கு மாத்திரம் தெரியும். அதை யாரும் சொல்லித்தர தேவையில்லை. அப்படி ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் மன்னிக்கிற இருதயம் வேணும் ஆண்டவரே. ஆமென். குணப்படுகிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. வசனத்தை எத்தனை கேட்டும் குணப்படாத அந்த கல்லான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. மன்னிக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், என்னை கற்று தாரும். ரகபல சிகரதனரனா ரிகவரபல புஷ்மரத ரகசியாதனரா ரிகபபல தனனா. ஒரு விசை கூட யோசேப்பை போல் நாம் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, வேலை போ உம்மை ஆபிரகாமை போ விசுவாசி இல்லையே, தானியேலை போ உம்மை வேண்டவில்லையே, நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ
இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நீ ஹalleluya ஆண்டவரே சமூகத்துல அப்படியே தாழ்த்தி தாழ்த்தி கிருபையா இருக்க ஆண்டவரே. முடியலப்பா, நான் மாறணும்னு நினைக்கிறேன், என்னால மாற முடியல ஆண்டவரே. உங்க கிருபை எனக்கு தாங்க ஆவியானவரே. ஆமென். என்னை மாற்றும், என்னை உம்மை போல மாற்றும். ஆமென் ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற எந்த பாவங்களும் எனக்கு வேண்டாம். ஆமென் ஹalleluya. ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதையும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் நீங்க மறந்து போகாதீங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார், உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார், உங்க இருதயத்தில் அவர் வாசமாய் இருக்கிறார். எனவேதான் அந்த இருதயத்தை பரிசுத்தமா எனக்கு தா என்று கேட்கிறார். ஆமென். ஒப்பு கொடுக்கிறவர்கள் என் இருதயத்துல எந்த ஒரு கபடையோ கசப்பையோ வைராக்கியத்தையோ என் இருதயத்துல நான் வைக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என் இருதயத்துல இருந்தா போதும், நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணினா போதும். ஹalleluya. மாசானை போ உம்மை சேவிக்கலையே, மரியாதை போ உம்மை நேசிக்கலையே, மாசானை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே. அப்படி சத்த உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, நான் நானாக உங்களுடைய சமூகத்துல வந்து ஒப்பு கொடுக்கிறேன், என்ன உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஆளுக்கு செய்ய ஆண்டவரே. ஆமென். யாரும் கண்கள் திறந்து பார்க்க வேண்டாம், அப்படி ஆண்டுடைய சமூகத்துல என்ன உங்களுடைய கரத்துல தருகிறப்பா, உங்களுடைய பலிபீடத்துல என் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் 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 ஆமென். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? அப்படி ஒப்பு கொடுத்து கொண்டே தேவ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி அவரை துதிக்க துவங்குவோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த துவங்குவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த செலுத்த கர்த்தருடைய மகிமை நிரப்ப துவங்கிற்று. ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையாலே மூட துவங்கிற்று. இதோ சாலமோன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவ ஜனத்தின் மேலே ஆமென்றும் ஆமென் என்றும் வந்து படித்தது போல ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்த துவங்குங்க. அமே சத்த உயர்த்தி சத்த உயர்த்தி இதோ கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்கிறது. பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தருடைய மகிமை அவருடைய ஜனத்தை மூட துவங்கி ஆயிற்று. இனி அந்த ஜனத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் பலிக்காது, குறி சொல்லுதல் பலிக்காது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்கள் மேல அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் வைக்கப்படுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுகிறது. எல்கைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். மிருக ஜீவன்கள், விலை நிலங்கள்
எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. சத்துரு தூர்த்து போட்ட உன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்பவும் உனக்கு தருகிறார். ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிகிறது. ரெகோபோத்தை கர்த்தர் துவங்க பண்ணுகிறார். இனி உன்னை எதிர்ப்பவன் இல்லை, இனி உன் ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறவன் இல்லை. கர்த்தர் உனக்கு செய்ய நினைத்ததை ஒருவனும் தடுக்கிறது இல்லை. இதோ இன்றைக்கு கர்த்தர் நமது ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென், 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 ஆமென். ரிகரவல ஷிகரதுனரா ரிகமலமோ சம்துராதன ரகசியாதனரா வானத்து பணிகள் உனக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். பூமிக்குரிய ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் ஊற்றுக்கண்களை கர்த்தர் தொடுகிறார். பூமிக்குரிய ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனங்களுக்கு உண்டாகிறது. இதோ கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதி உன் குடும்பத்தை சந்திக்கிறது, பிள்ளைகளை சந்திக்கிறது. உன் வீட்டிலே கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. உன் வாழ்க்கையில உன்னத மகிமை வெளிப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. சபையே துதிபலி செலுத்த துவங்கு. சபையே கர்த்தருக்கு மகிமை செலுத்த துவங்கு. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். கரடு முரடான பாதைகள் எல்லாம் உனக்கு சபையாக்கப்படுகிறது. நீ போராடின போராட்டங்களுக்கு தக்கதாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆளுகை உன் வாழ்க்கையில பரிபூரணமாய் வெளிப்படுகிறது. ரிகபல ஷகரதனர ரிகபலபோ ஷபலதர நகசியாதனர ரிகபலபலபோ ஷபல பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல வளரும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. உன் குடும்பம் சமாதானமாய் தாபரித்து இருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தத்தளிப்பை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உன் அங்கலாய்ப்பை கேட்டு கர்த்தர் உன் தத்தளிப்பை மாற்றி போடுகிறார். ஆமென், 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 ஆமென். பெற்றுக்கொள் ஆத்துமாவே, பெற்றுக்கொள் ஆத்துமாவே. வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்படுகிறார். உன் சம்பத்துக்கள் விருத்தி அடைகிறது, உன் சம்பத்துக்கள் விருத்தி அடைகிறது. உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஓ, நீ கையிட்டு செய்கிறதை உனக்கு கர்த்தர் நன்மையாய் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டாரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்குரிய நன்மைகள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் வைக்கப்படுகிறது, சிரசில வைக்கப்படுகிறது. அநேக நாட்களாய் காத்திருந்த காத்திருப்புக்கு தக்கதாய் ஆமென், ஆமென், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தது போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நன்மைகளை காண துவங்குங்க. ஆமென். தேவ ஜனமே, இன்றையிலிருந்து நீ மாற்றத்தை காண துவங்குவாய். இன்றிலிருந்து நன்மைகளை பார்க்க துவங்குவாய். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டாகும். நீ தொடுகிற யாவும் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். நீ செல்லுகிற இடங்கள் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஆமென். ரிகபல ஷகரதன ரிகவரபலபோ சந்தரபௌரியா. ஆமென். ரிகமனோ தரகசியாத்துனரோ ரி லௌடஹம் திரீதனரபதா ரிகபரபலபோஷே. உன் கரத்தில கர்த்தர் நன்மைகளை வைக்கிறார். நீ தொடுகிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ தொடுகிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இதோ இதோ கர்த்தர் ஓபேதேதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனமே சொல்லுகிறது, கர்த்தர் ஓபேதேதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று. கர்த்தரும் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உன் சம்பத்துகளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்திற்கு பரிபூரணமாய் வெளிப்படுகிறது.
ರಿಕಬಲಬೋ ಶಂತರದಿನಗ ಸಿಯಾತನರ ರೀಗಮನೋ ಶಂತುರಾದನರ ರಿಕಬಬಲ ತರತನ ರಿಕಬಬಲ ಶಿಖರತನರ ರೀಬಬಲ ತರನ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அவன் திட்டம் போட்டு நிற்கிறான். ஆனா கர்த்தருடைய மகிமையோ பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் அவருடைய ஜனத்தை சூழ்ந்தே நிற்குது. எந்த மனுஷனாலும் அவருடைய பிள்ளைகள் மேல கை போட முடியாது. எந்த பிசாசாலையும் அந்த எல்கைக்குள்ள நுழைய முடியாது. எந்த வியாதியோ பலகீனமோ சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அப்படி கொத்த ஒரு பாதுகாவலை, ஒரு மகிமையை, ஒரு பிரசன்னத்தை அவருடைய ஜனத்தை சுற்றிலுமே வைத்திருக்கிறார், சுற்றிலுமே வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. வனாந்திர வழியை நடத்தி கொண்டு வருகிற அந்த ஜனத்தை உயர்ந்த மலைகளில் இருந்து பார்க்கிற குடிகள் எல்லாம் பார்க்கிறார்கள். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் பார்த்தது தேவஜன அந்நிய ஜனங்கள் பார்க்கிறார்கள். இவர்கள் சூழ ஒரு மகிமை இருந்து கொண்டே இருக்குது. இவங்களை நாம ஜெயிக்க முடியாது, இவர்களை நாம மேற்கொள்ள முடியாது என்று சொல்லிதான் பிள்ளையாம் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து சபிக்க சொல்லுகிறான். பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதிக்கும்படி கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கும்போது நான் எப்படி சபிக்க முடியும்? நான் சபித்தாலும் அது அந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதமா தான் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற ஏதாங்கிலும் சத்துரு உங்களை சபித்தாலும் அது ஆசீர்வாதமோ உங்க சிரசில வந்து அமருமே தவிர கர்த்தர் உன்னை சபிக்க விட்டு கொடுக்கிறது இல்லை, சாபத்திற்கு விட்டு கொடுக்கிறது இல்லை. ஏன்னா கர்த்தரை நம்பி, அவருடைய மகிமையை நம்பி, அவருடைய சமூகத்திற்குள்ளா இருக்கிற நீங்கள், அவருடைய பிரசனத்திற்குள்ளா இருக்கிற நீங்கள், ஒருவனும் உனக்கு விரோதமா எழுந்து நிற்பது இல்லை. ஒருவனும் உன் பேரில் கை போடுவதற்கு நான் அதிகாரம் கொடுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சபிக்க வந்த தீர்க்கதரிசி இப்ப ஆசீர்வதிச்சுட்டே நிற்கிறாரு. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறா. ஒரு விசை கூட இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி பரலோக தேவனுக்கு நேராக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்கிறீங்க? எத்தனை பேர் உணர்கிறீங்க? ஆமென். கர்த்தர் சகலவற்றையும் உங்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தி ஆயிற்று. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்க கையில இருக்குது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு முன்பதாக உனக்குரிய நன்மைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டாயிற்று, ஆயத்தப்படுத்தப்பட்டாயிற்று. நீ எதிர்பார்த்திருந்த அந்த காரியங்கள் எல்லாம் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டாயிற்று. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் படுத்தினவைகளை உன் கண்கள் காணவில்லை, உன் செவிகள் கேட்கவில்லை, அவைகள் உன் இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனையின் மூலமாக ஆவியானவர் ஆவியிலே சகலவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி அவர் ஆயத்தப்படுத்தின நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அனுக்கிரகம் செய்கிறார். ஆமென். அப்படி கரத்தை, இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ரிகபல ஷகரதன ரிபலவ ஷபலதன ரிகவரவ ஷபலதர ரச்சஸ் கைடகரகதனரா ரிபலவ. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உன்னை கொண்டு போகிற கர்த்தர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நித்திய கானானுக்கு நேராய் நடத்துகிறவர். ஆமென். வனாந்தரத்தை கண்டு சோர்ந்து போகாத சகோதரி, கர்த்தர் உன்னை நடத்துவது ஆசீர்வாதத்திற்கு நேராக. சத்துருக்களுடைய நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போகாத என் மகளே, உன்னை நான் நடத்துவது ஆசீர்வாதத்திற்கு நேராக. ஆசீர்வாதத்தை தடுக்கும்படி ஒருவனும் நிற்பது இல்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்கும் போது, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் போது யார் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்பான்? மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? ரிகவல ஷகரதனா. கனநாட்டினில் ஆசீர்வாதத்தால் என்னை ஆசீர்வதிப்பாரே, உயர்த்திடுவார் என் தேவன். கனநாட்டினில் ஆசீர்வாதத்தால் என்னை ஆசீர்வதிப்பாரே, உயர்த்திடுவார் என் தேவன். தம் வாக்கு தத்தம் நினைவு கூர்ந்திடும் தேவன். தகுதியில்லாத இடங்களிலும் அவர் என்னை தம் வாக்கு
வாக்குத்தத்தம் நினைவு கூர்ந்திடும் தேவன், தகுதியில்லாத இடங்களிலும் அவர் என்னை உயர வைத்திடுவார், என் பெயர் பெரிதாக்கிடுவார், என் கண்களினால் அவர் மகிமையை கண்டிடுவே. உயர வைத்திடுவார், என் பெயர் பெரிதாக்கிடுவார், என் கண்களினால் அவர் மகிமையை கண்டிடுவே. உயர வைத்திடுவார், என் பெயர் பெரிதாக்கிடுவார், என் கண்களினால் அவர் மகிமையை கண்டிடுவே. சத்தம் உயர்த்தி உயர வைத்திடுவார், என் பெயர் பெரிதாக்கிடுவார், என் கண்களினால் அவர் மகிமையை கண்டிடுவே. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும், என் அழுகையே சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. என் அழுகையே சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக புரியும் இயேசுவே. நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட நாட்களில் என்னோடு கூட இருந்திடுவீர். நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட நாட்களில் என்னோடு கூட இருந்திடுவீர். கஷ்ட நாட்களில் என்னோடு. ஆமென். எங்கள் நடுவில் கிரியை செய்கிற, எங்களை ஆசீர்வதிக்கிற சர்வலோக சக்கராதிபதியே, ஆமென். வானங்களை தாழ்த்தி இறக்கி எங்கள் நடுவில் உம்முடைய கூடாரத்தை ஸ்தாபித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் எங்கள் நடுவில் நிறைவாயிருந்து நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தின் மீது உம்முடைய கரங்களை வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பழுகி பெருக செய்கிற உம்முடைய மகிமைக்காக நன்றி. ஆமென். ஆசீர்வதித்து விருட்சியடைய பண்ணுகிற உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இன்று பலத்த கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பீராக. உம்முடைய மகிமையான பாதத்திலே மோட்சமுடி எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.